கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? ப்ரெஸ் மீடியா வந்திருக்க கெஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து பர்சனலாக தெரியாது, பேசினது கூட இல்லை. பட் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது ஷோஸ் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் யுவர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப உங்கள் மேலே பர்சனலாக ஒரு கனெக்ட் வருது சார். அண்ட் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாலா சார், வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ராம் சார். இதில் என்னென்னா இவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப டெரராக இவங்களை பார்த்தாலே இருக்கும். அவர் பாருங்கள், அவர் உட்காந்துருக்க போசே பாருங்களேன், ஒரு மாதிரி பெரம்பு வச்சுட்டு என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. பட் அவர்கிட்ட போய் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அவர் எவ்வளோ ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி வெற்றி சார், பாலா சார், அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் சம்டே கெட் டு மீட் யூ சார். அண்ட் கண்டிப்பாக ஐ திங்க் நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கம்மிங் டு ஃபஸ்ட்டு ராம் சார், அப்புறம் நான் படத்துக்கு வந்துடுறேன். ராம் சார் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு பஸ் ட்ராவலில் நான் வந்து கட்டுறது தமிழ் படம் பார்த்தேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அந்த படம். அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த நல்லா படித்து தமிழ் மீடியமில் சேர்ந்துருப்பார், ஏன் தமிழ் மீடியமில் சேர்ந்த அந்த கேள்வியும். அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனியில் அவர் பார்க்க போவார், அந்த 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு. ஆனால் ஒரு மக்கு இவன் வந்து, ஆனால் நல்லா படிக்கிற பையன், ஆனால் தமிழ் மீடியம்ன்றதுனால 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. அந்த ஒரு ஆதங்கம், அந்த கேள்வி, அந்த ஒரு எப்பரா நீ இப்படி இருக்க, எப்பரா நீ, அந்த அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் சம்வேர் இட் இஸ் ஆல் அன் இன்ஸ்பிரேஷன் டு டிராகன். அதுக்கப்புறமா இவங்க அஞ்சலி மேமோட நிஜமாக தான் சொல்கிறியா அந்த டைலாக் வந்து ஒரு 10-15 மாடுலேஷனில் அந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் நம்ம பார்க்குற படங்கள்ல இருந்தானே நம்ம இன்ஸ்பயர் ஆகும். இப்போ உனக்கு சொன்னால் புரியாது மச்சான்றது ஒரு 10 இடத்துல வரும் ஓமை கடவுள் இல்லை, எல்லாம் வேறு மாடுலேஷனில். ஐ திங்க் நீங்கள் யூனோ we all fell in love with you in while seeing கட்டது தமிழ் மேம். நைஸ் டு see you. And ஸோ கம்மிங் பேக் டு இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு இது கிடச்சிது. என்னுடைய புரிதல் இந்த படத்தில் வேறு இருந்தது சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உலகத்தில் எல்லா எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் அட்லீஸ்ட் என் எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சன்ஃப்ளவர் வர சீக்வென்ஸ் தான் இந்த படத்தோடைய மோஸ்ட் ஃபேவரட் சீக்வென்ஸ். எனக்கு ரொம்ப அழகான சீக்வென்ஸ். அதாவது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டார் அந்த எக்ஸ் விஷயத்தை, ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லோரும் இந்த குட்டி பையன் வந்து பயங்கர டார்ச்சர். எனக்கெலாம் வந்து அப்பாடா நல்ல வேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற ஃபீலும், இந்த பாலாஜி சக்திவேல் சாரை போட்டு அவங்க ஒரு கொட்டிட்டு போவோம் அந்த சீனில், அந்த மாதிரி யாராவது அவனை கொட்டி அடங்குங்களேன்டா படம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஃபீலும் எனக்கு வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. பட் ஆனால் இவர் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இல்லைப்பா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு, சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, தேங்க் காட்னு சொல்கிறதா நல்ல வேலை அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு அன்னாயிங் சைல்டாக தான் நான் இருந்திருக்கேன். அதனால என்னை தூக்கி போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க 8-9 வருஷம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிர்ச்சி சிவா சார் வந்து இப்போ எப்படி ராம் சார் வந்து சீரியஸ் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு கட்டுறது தமிழில் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு கருணாஸ் கேரக்டர் வரும். ஐ திங்க் அதில் இருக்கிற ஹியூமர் விட ஒரு எதுலையுமே கிடையாது. அந்த பயப்படுறது, அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சாரோட மிர்ச்சி சிவா சார் வந்து திடீர்னு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நிஜமாக ஃபீல் பண்ணுறாரா, இந்த ஃபீல்லாம் வந்தது. பட் ஆனால் ஏன் ராம் சார் அவரை காஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கே தெரியாமல் இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப எம்பத்தட்டிக் ஒரு ஃபாதர். இவர் முரட்டான ஃபாதர்லாம் இல்லை, முரட்டான ஃபாதர். இப்போ நம்ம இதே ரோல் வந்து நம்ம அழகம்பெருமாள் சார் பண்ணியிருந்தாருன்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும், அவர் வந்து ஒரு அன்பான அப்பா, ரொம்ப மென்மையான அப்பான்றது. பட் இங்கே மிர்ச்சி சிவா சார் வந்து அதை ப்ளே பண்ணது வந்து ஐ திங்க் இட் இஸ் டு பி வெரி ஈஸிலி எம்பத்தட்டிக். அண்ட் அதான் இப்போ அதே மிஷ்கின் சார் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா நான் யோசிச்சு பார்த்தாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நான் 4 கொட்டு அந்த இது. ஸோ அது ஒன்று. அந்த எனக்கு படத்தில் தான் டேக்அவே, இன்னொன்று ஒரு பெரிய டேக்அவே இருந்தது. எல்லோரும் அந்த குழந்தை ஆங்கிள் பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா சார், அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவள் சொல்லுவா இந்த மாதிரி, நீ நல்லா நேரில் பேசுகிற ஆனால் வந்து ஃபோனில் ஒழுங்காகவே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு.
நான் அப்புறம் தான் என்ன இது சரி ஓகே ஏதோ ரீசன் சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் பஸ் ஏறும் போது ஒரு கால், பஸ்ஸில் ஏறிட்டேன்னு ஒரு கால், பஸ்ஸில் உட்காந்துட்டேன்னு ஒரு கால்லே இருக்காங்க சார். அது செக் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே இப்படி இது பண்ணிக்கிறாங்களா? ஓ இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல் அப்டேட் பண்ணினே இருக்கணும் போல இருக்குது எங்கே இருக்குன்னு. திடீர்னு ஒரே ஒரு இடத்துல போட்டு வீடியோ காலில் வராங்க. அதான் அந்த சன்ஃப்ளவர் சீக்வன்ஸில் அது வந்து செக் பண்ணுறாங்களா யாரோட இருக்குன்றது, இல்லை அது ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறாரு ராம் சார். அது என்ன மேட்ருன்னு தெரில எனக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, லைக் ஹவு தே கிவன் so much டைம் டு ஈச் அதர் டு மேக் த ரிலேஷன்ஷிப் ஹேப்பன். அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்க 2 பேரோட சீக்வன்ஸில். எனக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் நான் இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது, அந்த வாத்து முட்டையில் டைனோசர் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி தான் எனக்கு படமாக தெரிஞ்சது. வாத்து முட்டையில் டைனோசர் வருமானா வராது, அவ்வளோதான், கதை ஓவர். பட் அந்த வாத்து முட்டையில் டைனோசர் வருன்ற அந்த நம்பிக்கை, வரலாமே அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம லைஃபே நவுத்துது நான் நம்புகிறேன். அதுதான் நான் இந்த படத்தை விட்டு எடுத்துகிட்டு போகிறதா நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் லவ்லி டு see all of you. அண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே இருக்கிற இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் சொல்லுவார் மூவி மேக்கிங் இட் செல்ஃப் அ தெரப்பி அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த படமே ஒரு பெரிய தெரப்பி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி இந்த படம் பார்க்கும்போது இருக்கும்னா, சிவா சார் ஓட்டுற பைக் மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் அந்த மூட்டையில் வச்சுட்டு, அந்த பிரச்சனைகள்ன்ற மூட்டையை வச்சுட்டு போகும்போது நடுவில் ஒரு பாப்கார்ன் வரும், அதை அப்படியே பிடிச்சி வாயில் போட்டு போகிற மாதிரி ஜாலியானதாக இருக்கும். அப்புறம் அஞ்சலி மாதிரி ஒரு க்ரெஸ்ஸுக்கு பூ கொடுக்குற மாதிரியான ஒரு தருணங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் கிரேஸ் ஆண்டனி மேம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இறக்குறக்காக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. எல்லோரும் சிவா சாரோட டான்ஸ் சொன்னாங்க. அவங்க டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமானதாக இருந்தது. அப்புறம் அந்த இன்னசென்ஸ் ஆஃப் அஞ்சு வர்கீஸ் சார், அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான தருணங்களின் தொகுப்பாக தான் இந்த படம் இருந்தது. எல்லாருக்கும் இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.